பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜய். அவரோட பிறந்தநாளுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலாக பூஜை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நானும் வந்துட்டு கிளம்புறேன். எல்லாரும் வேண்டிக்கங்க. இன்றைக்கி எங்கள் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு பர்த்டே, 51வது பர்த்டே. அதுக்காக கொரட்டூருக்கு சாய்பாபா மந்திர் அந்த கோயிலில் ஒரு 1000 சங்காபிஷேகம் பண்ணோம். இதோட சிறப்பு என்னென்னா, எங்கள் தலைவர் இன்றைக்கி எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகணும், எல்லா பிரச்சனைகளும் எதிர்த்து போராடி வந்தாலும் சால்வ் பண்ணுற அளவுக்கு திறமைகள் தைரியங்கள் வரணுங்கிறதுக்காக தலைவருக்காகவும் தலைவர் கூட இருக்கிற தொண்டர்களுக்காகவும் கழக நிர்வாகிகள் எல்லாருக்காகவும் ஒரு சிறப்பான பூஜை இது. இந்த வருடம் அவரோட பர்த்டே நாள் 51வது பர்த்டேங்கிறதுனால இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது, 8 மாதம் தான் இருக்குது. 2026 தேர்தல் நோக்கி பயணம் பண்ணுறோம். அந்த பயணத்தில் எல்லா சாதனையும் படைத்து எங்கள் வெற்றி தலைவர் முதலமைச்சராக வரணுங்கிறதுக்காக சிறப்பு பூஜை பண்ணியிருக்கோம். இதில் சோபாமா கலந்துட்டாங்க, எஸ்ஐ சார் வந்திருந்தார், எல்லாம் கலந்து சிறப்பாக பண்ணோம். இந்த பூஜை மட்டும் இல்லாமல் இதில் இந்த சங்காபிஷேகம் முடிச்சுட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் பண்ணோம். ரெகுலராக அன்னதானம் உண்டு. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம், ஸ்வீட்லாம் கொடுத்து எல்லாம் அன்னதானம் பண்ணோம். சிறப்பாக இருந்தது. நன்றி. ஆனால் இப்போ இதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உளுந்தூர்பேட்டையில் காவல்காரர் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. நிறைய இடத்துல பேனர்கள் வைக்க வந்து அனுமதி இல்லை. குறிப்பாக அம்பத்தூரில் அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவி வழங்குறாங்க, தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. அவங்கள போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு வேலை பண்ணி நிற்க அப்படின்ற மாதிரி, வேலை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் இருந்தது. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக அதே போல் இதிலே வந்து யூஸ்வலாக என்னென்னா, நலத்திட்டங்கிறது பொதுமக்களுக்கும் அடித்தட்ட மக்களுக்கும் கீழ்த்திட்ட மக்களுக்கும் ஒரு சேவை செய்கிறதுக்காக தான் பண்ணுறோம். அது கட்சி சார்பாகவும் சரி, கட்சி சார்பு இல்லாமல் தன்னார்வம் செய்கிறாங்க. இதே அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம். சாப்பாடு போடுறதோ இல்லை துணிமணி கொடுக்குறதோ இல்லை நலத்திட்டம் பண்ணுறதோ பண்ணுறோம். இது அந்த ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரம் நிகழ்ச்சி தான், ஆஃப் டே நிகழ்ச்சியாக தான் இருக்கும். அது அந்த நிகழ்ச்சிகளாக வன்முறைகள் மற்ற கட்சிக்காரங்க எடுத்துகிட்டு வன்முறையாக பண்ணுறது, அடிதடி பண்ணுறது, மிரட்டுறது, அல்லது நீ பண்ணக்கூடாது, வேலை கிழிச்சிடுவேன், நீ போனால் வேலையோட தூக்கிடுவேன், அதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். அது ரொம்ப வன்மையாக அவங்க வெற்றிக்கார சார்பாகவும் என்னோட சார்பாகவும் கண்டனத்துக்குரிய ஒரு கருத்து. இது போல் தாக்குதல்கள், இது போல் வந்து ஒடுக்குமுறைகள்லாம் என்ன ரீசனுக்காக நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இந்த ஒடுக்குமுறைகள், ஆர்ப்பாட்டங்கள், கலவரங்கள், இந்த மாதிரி தடுக்கிற பிரச்சனைகள்லாம் அவங்கவுங்க பவர் காமிச்சுக்கிறதா பண்ணுறாங்க. மக்களுக்கு தெரியும், அடித்தட்ட மக்களுக்கோ அல்லது நல்ல பணிகள் கிடைக்காத மக்களுக்கோ அல்லது பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2026 தேர்தலில் அதுக்கு ஒன்றான ரிசல்ட்டாக அவங்க கொடுப்பாங்க.